ஏமாறாதே என்ற இந்த நாடகத்தை நடித்து காட்ட வருபவர்கள் துர்கேஷ், தசிகன் மற்றும் மேகஸ்ரீ 4th ஸ்டாண்டர்ட், தரணிஸ், பிரணீதா, சர்வேஷ் 5th ஸ்டாண்டர்ட். அப்பனே முருகா காப்பாத்துப்பா. நர்ஸ், பேஷண்ட் நிறைய இருக்காங்களாமா? 3 பேர் இருக்காங்க டாக்டர். அப்படியா? சரி சரி, இருக்காங்களா ஒருத்தராக உள்ளார கூப்பிடுங்க. என்ன உங்க உடம்புக்கு? டாக்டர். காய்ச்சலா? சரி சரி, நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், அது போய் மெடிக்கல்ல வாங்கினாங்க. சரி டாக்டர். இந்தாங்க டாக்டர். இத தினமும் காலையிலயும் சாயந்தரமும் சாப்பிட்ட பிறகு போடணும். சரி டாக்டர். வந்துட்டேன் டாக்டர். நான் டாக்டர் இல்லம்மா, இவங்க தான் டாக்டர். நான் நர்ஸ். வந்துட்டேன் டாக்டர். என்ன உங்க உடம்புக்கு? உடம்புக்கு எதுவும் இல்லை டாக்டர். பின்ன ஏமா இங்க வந்தீங்க? இதோ இருக்கால, இவன் தான் என் பையன். இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை டாக்டர். இவன் உடம்புக்கு என்ன? காய்ச்சல், வயிற்று வலி டாக்டர். வயிற்று வலியா? சரி சரி. டாக்டர் டாக்டர், நீங்க எழுதி கொடுத்த மருந்து எங்கேயுமே இல்லையா டாக்டர்? எப்படிமா இருக்கும்? நான் போட்டது பிள்ளையார் சொல்லி. மருந்து எழுதுறதுக்குள்ள தான் நீ பிடிங்கி சென்றிய. சாரி டாக்டர். சரி சரி, பேரே சொல்லுங்க. வித்யா டாக்டர். என்னது, பார்க்க பையனாட்டம் இருக்கா? வித்யான்னு பொண்ணு பேர் வச்சிருக்கீங்க? இல்ல டாக்டர், என் பேர் டாக்டர். உன் பேரை யாருமா கேட்டா? உன் பையன் பேரை சொல்லுமா. சுசீந்திரன் டாக்டர். வீட்ல செல்லமா சுசி சுசின்னு கூப்பிடுவேன் டாக்டர். நீ பசி பசின்னு கூட கூப்பிடு, அது யாரும் கேட்கல. அவன் பேர் மட்டும் போதும். சுசீந்திரன் டாக்டர். சரி சரி, நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், அது போய் வாங்கினோங்க. டாக்டர், பவுடரா டாக்டர்? ஆமாம், பவுடர் தான். இது தினமும் காலையில் குளிச்சோன்னா மகத்துக்கு போட்டுணுமா டாக்டர்? ஐயோ, சாப்பிட்ட பிறகு வெறும் வயிற்றுல மோர்ல கலந்து கொடுங்கம்மா, வயிற்று வலி சரியாகும். சரி டாக்டர். நீ எப்பவுமே இப்படியா இல்ல அப்பப்ப இப்படியா? வீட்ல இருக்கும்போது சுடிதார் நைட்டி தான் டாக்டர் போடுவேன். வெளியே வந்திருக்கேன் தான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன் டாக்டர். ஐயோ போதும் போதும், நான் ஸ்பீச்சை வாங்கி அனுப்புங்க. நர்ஸ், பேஷண்ட் நிறைய இருக்காங்களாம்மா டாக்டர்? யாருமே இல்ல டாக்டர். வருமானம் வேற குறைவாக இருக்கிறதே, என்ன செய்யலாம்? நர்ஸ், நான் சொல்றபடி போர்டு எழுதுங்க. படித்த படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லையே. வருமானம் வேற குறைவாக இருக்கிறது. ஆஹா, இங்கேதான் போர்டு எழுதியிருக்கு. இங்க வரும் நோயாளிகளின் வியாதியை குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியவில்லை என்றால் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். ஆஹா, நல்ல யோசனையாக இருக்கிறது. எப்படியோ டாக்டர் 2000 ரூபாய் பிடிங்கிட வேண்டும். டாக்டர், என்ன உங்க உடம்புக்கு? டாக்டர், உங்களால் எந்த வியாதி இருந்தாலும் குணப்படுத்த முடியுமா? முடியுமே. குணப்படுத்த முடியவில்லை என்றால் 2000 ரூபாய் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக. என்ன வியாதி உனக்கு? டாக்டர், நாக்கில் ஒரு சுயம் தெரியவில்லை டாக்டர். அப்படியா? நர்ஸ், அந்த சிவப்பு கலர் பாட்டில எடுத்துருவாங்க. இந்தாங்க டாக்டர். ஹா ஹா ஹா, எரிகிறது எரிகிறது, ஒரே காரமாக இருக்கிறது. ஹா ஹா, நாக்கு எரிகிறது. ஆஹா, உன் நோயை குணப்படுத்தி விட்டேன். உன் சுவைகள் நன்றாக தெரிகிறது. 8500 ரூபாய், அது என் ஃபீஸ். இந்தாங்க டாக்டர், இந்த ஒரு காசு கொடுங்க. அடுத்த அங்க போய் காட்டு. டாக்டர், இன்றைக்கு என்ன வியாதி உனக்கு? டாக்டர், ஏதோ சொல்லீர்கள், என் காது கேட்கவில்லை, அதான் பார்க்கலாம் என்று வந்தேன்.
தெரியவில்லையா? நான் அந்த சிவப்பு கலர் பாட்டில். வேண்டாம் வேண்டாம், நேற்று அந்த சிவப்பு கலர் பாட்டில் ஊதி மருந்து காரம் தாங்க முடியல டாக்டர். வேண்டாம் டாக்டர். ஆஹா, உன் வியாதியை குணப்படுத்தி விட்டேன். உன் காது நன்றாக கேட்கிறது. 8500 ரூபாய் அது என் ஃபீஸ். டாக்டர். ஆஹா, அவரை ஏமாற்றலாம் நடத்தால் மாம்பே ஏமாற்றி விட்டுமே. சரி சரி, உடனடியாக வந்தால் கண்டுபிடித்தவர்கள் 2 நாட்கள் கழித்து வர வேண்டும். 2 days later சொல்லாதடா. நடுவுல போய் காட்ற சேனல் இருந்த. டாக்டர், எங்கேயோ கேட்ட குரல். டாக்டர் டாக்டர், என் கண்ணு தெரியவில்லை டாக்டர். 2000 காட்டு. சாரிப்பா, இதற்கான மருந்து என்னிடம் இல்லை. நான் தோற்றுவிட்டேன். இந்த 500 ரூபாய். 2000. இந்த 2000 ரூபாய். என்ன டாக்டர், 2000 ரூபாய் சொல்லிவிட்டு 500 ரூபாய் நோட்டை கொடுக்கிறீர்கள்? ஆஹா, உன் கண்கள் நன்றாக தெரிகிறது. நான் 500 ரூபாய் நோட்டை கொடுக்கிறேன் என்று உன் கண்கள் தெரிகிறது. 8500 ரூபாய். இது என் ஃபீஸ். என் காசை எடு. டாக்டர். ஆஹா, மறுபடியும் ஏமாண்டு விட்டமே. இனிமேட்டு உழைத்தி தான் சம்பாதிக்க வேண்டும். ஏமாறாதே.